அனைவருக்கும் வணக்கம். நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, களஞ்சியம் நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் எவ்வாறு நம்ம கொடுக்கலாம், அதற்கான பதிவுகளை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றியும், கடைசியில் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு அதற்கான பிடிஎஃப் எவ்வாறு டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் டிஎன் களஞ்சியம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் களஞ்சியம் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எம்ப்ளாயி நம்பர் கொடுத்துருப்பாங்க. எம்ப்ளாயி நம்பருக்கான பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா கீழே ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஃபர்கட் பாஸ்வேர்டு போட்டு உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வர மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓடிபி வந்ததுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு ஜெனரேட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணோன்னா கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி இ சர்வீஸ்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டச் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி இ சர்வீஸை டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்கம் டேக்ஸ்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு பேஜுக்கு லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செல்ஃப் சர்வீஸ்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. மேலே 3 டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, லைன் மாதிரி. அதை நீங்கள் டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கீழே பார்த்திங்கன்னா ஐடி டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் 1 or 2 seconds லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாயி ஐடி நம்பர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன ரெஜிம் தேர்ந்தெடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிக்ளேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1 or 2 seconds லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்படி தான் வந்திருக்கும். சரிங்களா? இதில் வந்திருக்கும். மேலே பார்த்திங்க அப்படின்னா 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் மடியும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா காலங்கள் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இதில் காலங்கள் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹவுசிங் லோன் இல்லாதவங்க, நீங்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கிற மாதிரி இருந்தால் கீழே பார்த்தீங்கன்னா ஹச்ஆர்ஏன்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 or 2 seconds லோட் ஆகும். உங்களுடைய நம்பர், எம்ப்ளாயி நம்பர்லாம் காட்டியிருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ வாடகை செலுத்துறீங்களோ அந்த வாடகையை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு 5000 நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 5000 கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 12 மாதத்துக்கு உங்களுக்கு அதே உங்களுக்கு மார்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதாவது லேண்ட் ஓனருடைய ப்ரூஃப், அவருடைய நேமு, அப்புறம் அவரோட அட்ரஸ்ஸு, அவருடைய பேன் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு நீங்கள் ஹவுசிங் லோன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இது மாதிரி வந்துடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹவுசிங் லோனில் ஃபஸ்ட்டு செலக்ட் ப்ராப்பர்ட்டி டைப் கேட்டிருப்பாங்க. நீங்கள் லெட் அவுட், அதாவது வாடகைக்கு சொந்தமாக வீடு கட்டி நீங்கள் வாடகை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா லெட் அவுட்னு போடுங்க. ஒருவேளை நீங்கள் சொந்தமாக வச்சுருந்தீங்க, வீட்டில் குடியிருந்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஆக்குபைட் அப்படிங்கிறத போட்டுக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அட்ரஸ், நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்கின வீட்டோடைய அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு லோன் சேங்ஷன் அமௌண்ட்டு, அதாவது உங்களுக்கு எத்தனை லட்ச ரூபா லோன் அமௌண்ட் சேங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் அந்த இடத்துல எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. அடுத்தது லோன் சேங்ஷன் டேட்டு. லோன் சேங்ஷன் டேட் எப்போங்கிறது கிளிக் பண்ணுங்கள். ஒரு காலண்டர் வரும். அதில் எந்த இயரில் நீங்கள் லோன் வாங்கியிருக்கணும் அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2018னா 2018, அதில் என்ன மந்த்து, ஜனவரியா ஜூனா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது டேட் ஆஃப் பேஷன் அப்படி கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் லோன் சேங்ஷன் அமௌண்ட்டு வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீட்டுக்கு எப்போ குடி போயிருப்பீங்க. இப்போ லோன் வாங்கியிருப்பீங்க, லோன் வாங்கினோன்னே நம்ம வீடு போயிருக்க முடியாது. அந்த லோன் வீடெல்லாம் கட்டி ஒரு 6 மாதம் அல்லது 7 மாதம் கழிச்சு தான் போயிருப்போம். அதனால் அந்த டேட்டை போட்டுக்கங்க. நீங்கள் சொந்தமாக அப்படி வீடு டேரெக்டாகவே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த டேட்டாவே நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது நீங்கள் செல்ஃபாக டேரெக்டாகவே கட்டின வீடை வாங்கி தான் டேட்டை போட்டுக்கலாம். ஒரு வேளை 6 மாதம் அல்லது 1 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த டேட்டை நீங்கள் போடணும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டை கிளிக் பண்ணிங்க. நான் 1 year கழிச்சு தான் போனேன். அதனால் அந்த டேட்டை நான் போட்டுக்கிட்டேன் இதில். சரிங்களா? 2019 மார்ச் மாதம் போய்க்கிறேன். சரிங்களா? அடுத்தது பிரின்சிபல் அமௌண்ட்டு. இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்டேட் பேங்க் நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தாலும் சரி, எல்ஐசியில் வாங்கினாலும் சரி, அதில் எவ்வளோ இந்த வருஷத்துக்கு நீங்கள் கட்ட போகிறீங்க, அதாவது இனி வரப்போகிற வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் கட்ட போகிறீங்க, அது மொத்த அமௌண்ட்டு தான். அப்போ இந்த வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா கட்டுறீங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கணும். சரிங்களா? 3 லட்ச ரூபா கட்டுறீங்க அப்படின்னா 3,14,000 அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்ட போகிறீங்க, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1,54,232 அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணிக்கணும். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அதை கேட்டாங்க, உங்களே சொல்லிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா
ரெண்ட் இன்கம் நீங்கள் ஏதாவது இதன் மூலம் வந்து ரெண்டல் வந்து நீங்கள் இப்போ இன்கம் வந்து பெற்றிருக்கீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் டைப் பண்ணணும், இல்லை அப்படின்னா விட்டுறலாம். அடுத்தது முனிசிபல் டேக்ஸ் பெய்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் சரியாக போட்டுக்கணும். சரிங்களா? அடுத்தது நீங்கள் அதாவது வந்து இந்த லோன் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா அல்லது வந்து தனிப்பட்ட அக்கௌண்ட்டு கேட்டிருக்காங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் ஜாயிண்ட் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு வந்து 18E வந்து உங்களுக்கு லோன், அதாவது நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் இது வந்து உங்களுக்கு வராது, நீங்கள் லோன் தான் கொடுக்கணும். ஒருவேளை செல்ஃப் அக்கௌண்ட்டாக இருந்தால் நீங்கள் எஸ்ன்னு வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய லேண்டோடைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் சரிங்க எம்ப்ளாயா அல்லது அதர்ஸா அல்லது எப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. நீங்கள் எம்ப்ளாயி அப்படின்னு போட்டுட்டு அடுத்து நேம் லேண்டருடைய நேம் வந்து டைப் பண்ணிக்கிங்க. அட்ரஸ் பண்ணிட்டு அவருடைய பேன் நம்பர் போட்டுட்டு நீங்கள் சேவுங்கிற ஆப்ஷனை கொடுத்துடலாம். சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் நமக்கு வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செக்ஷன் 80D இதில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து பர்சனலான முறையில் நீங்கள் ஏதாவது வந்து ஸ்டார் ஹெல்த்து அல்லது வேறு ஏதாவது ஹெல்த் போட்டிங்கன்னா அதோட ப்ரீமியம் தொகையும் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து ப்ரீமியம் வந்து கவர் வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ்ஸு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன் கொடுங்க. அடுத்து ப்ரீமியம் ஃபார் பேரண்ட் அதாவது நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா 0 கொடுத்துருங்க. அடுத்து செலக்ட் வந்து ப்ரீமியம் வந்து நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத வந்து கோட் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஹெல்த் செக்கப்பு எதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் 0 அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம். ஏதாவது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல 0 அப்படிங்கிறத நீங்கள் கோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது அதுவும் நீங்கள் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா போடுங்க, இல்லை அப்படின்னா 0ன்னு போட்டுருங்க. சரிங்களா? அடுத்து மேலும் போட்டு நீங்கள் அப்டேட்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். இந்த டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எடிட் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 18Cஸில் எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிசி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. பண்ணிங்கன்னா அது பாலிசி ப்ரீமியம் பெய்டு சம் யூஸ்வல் பாலிசி நம்பரு அப்புறம் பாலிசி ஸ்டார்ட் த டேட்டு இது மாதிரி டீட்டெயில்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த டீட்டெயில் வச்சுருங்க. இது மாதிரி வந்து எல்லா வகையான தகவலையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் இதில் வந்து யாராவது வந்து மாற்றுத்திறனாளி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான இது வந்து போடுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஏதாவது இருந்தாங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து ஒவ்வொரு காலத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம மொத்தமாக இது வரைக்கும் போட்ட தகவல் எல்லாமே டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே டவுன்லோடு வந்திருக்கும். இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம ஐடியில் என்னென்ன வந்து டிடக்ஷன் கொடுத்தோம் அப்படிங்கிறத நமக்கு டவுன்லோட் ஆயிரும். அது பிடிஎஃப் வியூவில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கான வழிமுறைகளை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.